ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய இட்லி குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இப்போ குருமா நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைக்க போகிறோம், அதனால தான் வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மூடி அளவு தேங்காய் திருவுனதை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நெக்ஸ்ட்டு அரைக்கணும். அதோட முந்திரி பருப்பு ஒரு 3 முந்திரி பருப்பு முழுசாக உள்ளது சேர்த்துக்கலாம். அதோட 1/4 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பழமான தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா, அதாவது கறி மசாலான்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மசாலாவையும் 2 நிமிஷம் திரும்பி வேக வச்சிடலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் மிக்ஸை இதோட சேர்த்துடலாம். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம அரைச்சி சேர்த்தனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், குருமா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லி குருமா ரெடி ஆகிருச்சு. இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.